الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 4வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அருள்மறை அல் குர்ஆனில் 5 ஜுஸூக்கள் இன்றோடு பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா நாம் செய்த எல்லா அமல்களையும் முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் அதிகமான ரமலானை நமது வாழ்க்கையில் அடைந்து குர்ஆனை ஓதவும் நின்று வணங்கவும் நோன்பு நோற்கவும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மீதமுண்டான நாட்களில் கடந்த காலங்களை விட அதிகம் அமல் செய்வதற்குண்டான நல்ல நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துன் நிசா இன்ஷா அல்லாஹ் நாளை அது முடிவு பெறும். ஒரு 2 பக்கங்கள் இருக்கிறது. அல்லாஹு தாலா அதை தொடர்ச்சியாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தான். ஆரம்பம் முதல் பெண்கள் சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி வந்தான். கணவன் மனைவி 2 பேர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் உருவானால் எப்படி அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் போன்ற செய்திகளையும் அல்லாஹ் சொன்னான். அதற்கு இடையில் அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்கிறான். ஆண்கள் பெண்கள் 2 பேர்களுக்குமே அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தமன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத். எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள். சிலர் சிலரை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். பொருளாதாரத்தில், அந்தஸ்தில், இதுபோன்று எத்தனை நிலைகள் இருக்கிறதோ உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய காடி உயர்ந்தது, அவர்களுடைய தொழில்துறைகளிலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். இன்னும் சிலர் அதைவிட ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பார்கள். தாழ்வான நிலையில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை போன்று வர வேண்டும் என்று அவர்களிடத்தில் உள்ளதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதுக்குத்தான் பேராசை என்று சொல்வது. எதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அதை வைத்து கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வைத்தே வாழ்வதற்குண்டான அமைப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவரை போன்று நாம் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இன்று அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ஏராளம். சிலர்கள் அவர்களை போன்று நாம் ஆக வேண்டும் என்று கடன் பெறுகிறார்கள். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை, கடன் வாங்கியவனிடம் கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒரு நிலை, கடைசி நேரத்திலே தானும் அந்த கடனை நிறைவேற்ற முடியாமல் தன் சந்ததிகளுடைய தலையில் அதை இறக்கி வைத்து செல்ல வேண்டிய சூழலை நாம் பார்க்கிறோம். இது போன்று ஒரு நிலை. அதே போன்று இந்த பேராசையின் காரணமாக நிம்மதி இழந்து உலகத்திலே வாழக்கூடிய நாம் தொழில் செய்கிறோம் என்றால் 2 அடிப்படை. அதில் ஒன்று நாம் நிம்மதியாக வாழ்வது, 2 மறுமையில் நாம் வெற்றி அடைவது. வாழக்கூடிய காலங்களில் நிம்மதியாக வாழ வேண்டும். ஆனால் இன்று எவ்வளோ பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களும் அந்த நிலையில் இருந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். எப்பொழுதும் புலம்பிய நிலை, கவலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அவர்களிடத்திலே ஒரு சந்தோஷம் இருப்பதில்லை. அதனுடைய வெளிப்பாடு
குடும்பத்திலே பிரச்சனைகள், வீட்டிற்குள் வந்தால் அவர் சந்தோஷமாக பேசுவதில்லை, ஏதோ அவர் முணங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய முகத்திலே ஒரு கலகலப்பு இல்லை என்று பெண்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல். இப்படியாக பல ஆபத்துகளில் அவர் சிக்கிக் கொள்கிறார். அடிப்படை பேராசை. தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு வாழ நாம் கற்றுக்கொண்டால் அதில் எந்த ஆபத்தும் வராது. எல்லா துறைகளிலும் நம்ம வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம இறங்கும் பொழுது பாவத்தில் போய் நம்ம சிக்கிறோம். தொழிலை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நம்ம இறங்குவோம். அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். பொருளாதாரத்திற்கு எங்கே போவோம்? நம்ம தெரிஞ்சவர்கள்ட்ட நம்ம கேட்போம். அவங்க இப்பொழுது வசதி இல்லைம்பாங்க. இப்போ நம்ம அவரை போட்டு நம்ம மேலே வரணும். உடனே எங்கே போய் வாங்குவோம்? வட்டியில் போய் நம்ம விழுவோம். வட்டியினுடைய காசை நம்ம வாங்கி பொருளாதாரத்தை, தொழில்துறையை நம்ம ஆரம்பிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், வட்டி அழித்து விடுங்கிறான். அழிக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு நான் வளருவேன்னு சொல்லி ஒருத்தர் நின்றா வளர முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஹுர்ரிபா, வட்டியை அல்லாஹ் அழித்தே தீர்வான், அழிப்பான். அதுதான் உண்மை. தொழிலில் நாம் முன்னேற வேண்டுமானால் இருப்பதை வைத்துக்கொண்டு அதை பன்மடங்கு பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய தவறான வழிகளில் சென்று நாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இதை அல்லாஹ் சொல்கிறான், அதுபோன்று நீ ஆசைப்படாதே. அதுபோன்று ஆசைப்படுவது அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை தந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை எவ்வளவு ஆபத்தானது என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொல்றாங்க. மாதிபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ கனமின் பி அஃஸதலஹா மின் ஹிர்ஸில் மாலி அலல் மாலி வஷ்ஷரஃப் லிதீனிஹி. நல்ல பசி உள்ள 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையில் கொண்டு போய் நம்ம விட்டோம்னா அது என்ன செய்யும்? இருக்கிற ஆடுகளையெல்லாம் கொதறி கடித்து அப்படியே திண்டு அதையெல்லாம் நாசமாக்கிறோம். அதே போன்றுதான் இந்த பேராசை என்பது ஒரு மனிதனிடம் வந்துவிட்டால் தீனுல் உண்டான பற்று, மார்க்கம் அனைத்தையும் இவனிடமிருந்து தொடைத்து எடுத்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் அல்லாஹ் நமக்கென்று ஒன்றை முடிவு செய்து வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரூஹல் குதுஸி நஃபஸ ஃபீ ரூஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தார்கள். என்ன செய்தியை தெரியுமா? ஒரு மனிதன் உலகத்திலே அவனுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்கை பரிபூர்ணமாக பெறாத வரை அவன் மரணமாக மாட்டான். அதுதான் சத்தியம். ஒரு சிறிய மிடர் பால் இருந்தாலும் அந்த பால் நம்மளுடைய தொண்டைக்கு உள்ளே செல்லும் வரை அந்த ரூஹ் ஓடிக்கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கென்று முடிவு செய்யப்பட்ட அந்த ரிஸ்கை பரிபூர்ணமாக நீ பெறும் வரை, அடையும் வரை நீ மரணமாக மாட்டாய். ஃபத்தகுல்லாஹ், எனவே நீ அல்லாஹுவை பயந்து கொள். ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்திலே சரியான வழியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். முயற்சி செய்கிறோம், ஓடுறோம், நம்ம தேடுற மாதிரி ரிஸ்க்கு நம்ம கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலா யஹ்மிலன்ன அஹதுக்கும் இஸ்திப்தாஉர் ரிஸ்க். ரிஸ்க்கு தாமதமாக நமக்கு வருவது உன்னை தூண்டிவிட வேண்டாம். எதற்கு? ஐயத்துலுபஹு பி மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை கொண்டு எது மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அதை கையில் எடுத்து நாம் முன்னேறி விடலாம் என்று நீ நினைத்து அந்த காரியத்தில் நீ இறங்கி விடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டதை நீ அடைய வேண்டுமானால் நல்வழியில் சென்றால்தான் அடைய முடியுமே ஒழிய தவறான வழியில் நீ சென்றால் ஒருபோதும் நீ அடைய முடியாது, நீ தோல்வியை பெறுவாய் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, பேராசை இன்று எல்லோரையுமே அது பீடித்து அதனால் பல்வேறு விதமான சிந்தனைகளை கெடுத்து நாம் வாழக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. பேராசை கொண்டதின் காரணமாக நீ நிம்மதி இழந்தாய், பேராசையின் காரணமாக நீ மார்க்கத்தை இழந்தாய், பேராசையின் காரணமாக உன் குடும்பத்தில் உள்ள அந்தஸ்தை நீ இழந்தாய், பேராசையின் காரணமாக மற்ற மனிதர்களுக்கு முன்னால் கூனி குறி நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீ தள்ளப்பட்டாய் என்று குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வலா தத்தமன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத்,
அவரவர்கள் அடைந்தது அவரவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய திறமைக்கு அவர்களுடைய முயற்சிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆண்களாக இருந்தால் அவர்கள் அடைந்து கொண்டார்கள், பெண்களாக இருந்தாலும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு உரியது. வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, உனக்கு தேவை என்றால் ரப்பிடத்தில் நீ கேளு. ரப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறான். அவனை போன்ற உயர்ந்த நிலையில் வருவதற்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். நீ ரப்பிடத்திலே கேளு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் காட்டி தந்த வழியில் நின்று நாம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய தவறான வழியில் நின்று முயற்சி செய்ய ஆரம்பித்தால் ஒருபோதும் நாம் வெற்றி அடைய முடியாது. பொதுவாகவே பேராசையின் மூலமாக நாம் அடையக்கூடிய பொருளில் பரக்கத்து இருக்கிறது இல்லை. ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்படிங்கிற நபி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்த வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், ஏதாச்சும் கொடுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போகிறாரு. திருப்பி வர்றாரு. யார் ரசூலல்லாஹ், ஏதாச்சும் கொடுங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டார். திருப்பி வந்தார். யார் ரசூலல்லாஹ், ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. பொருள் பொதுவாகவே ஒரு பழம் ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு அதை வாங்கணும்னு நமக்கு நஃப்ஸு தோணும். உடனே அதை வாங்குவோம், சாப்பிடுவோம். அது இயற்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் கொண்டவர்கள். யார் கேட்டாலும் இருக்கிறத கையில் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த நபித்தோழர் பெருமானாரிடத்தில் சென்று கேட்கும் பொழுது உடனே கையில் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிடுறாரு. 3 தடவை வாங்கிட்டு 4ஆவது தடவையும் வர்றாரு. அப்படி வரும்பொழுது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால் ஹதீரத்துன் ஹுல்வத்துன், நல்ல பசுமையாக இனிமையானது தான் பொருள் இருக்க. நீ கேட்குற, நான் உடனே உனக்கு தர்றேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், மீண்டும் மீண்டும் வாங்கணும்னு உனக்கு தோணும். ஃபமன் அகதஹு பி சஹாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீ, போதும் என்ற மனம் கொண்டு நீ வாங்கினா அதில் பரக்கத்து இருக்குது. போதும் என்ற மனதோடு எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதை வச்சு நம்ம வாழணுங்கிற சிந்தனையோடு நீ வாங்கினன்னு சொன்னால் நீ வளர்ச்சி அடைவேன். இவர் தான் கேட்க கேட்க தந்துக்கிட்டே இருக்கார, வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சி நீ என்ன செய்த, போன வாங்கி வாங்கி அவனை விட நம்ம பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி நீ வாங்க ஆரம்பித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பொருளில் பரக்கத்து இருக்காதுப்பா. நீ எவ்வளோ நாள் வாங்கலாம், எவ்வளோதான் நீ முயற்சி செய்தாலும் மீண்டும் மீண்டும் நீ பின்னடைவை சந்திப்பாயே ஒழிய உயர்ந்த நிலையை உன்னால் அடைய முடியாது. கல்லதி யஅகுலு வலா யஷ்பவ், சாப்பிடுகிறான் சாப்பிடுகிறான் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான், வயிறு நிரம்பவில்லை என்று சொல்வானே, அவனை போன்ற நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். காலையிலிருந்து இரவு வரை ஓடுகிறேன் ஓடுகிறேன், முயற்சி செய்கிறேன், பல தொழில்களிலே ஈடுபடுகிறேன், நிம்மதி இல்லை, பொருளாதாரத்திலே வளர்ச்சி இல்லை, 4 பக்கமும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் சிரமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான் என்றால் இந்த பேராசையின் காரணமாகத்தான் என்று ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாமிற்கு சொல்லி சொன்னார்கள், நீ அந்த மாதிரி நீ பொருளை அடைந்தால் உனக்கு அது நிறைவு பெறாது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்று அந்த பேராசையினால தான் ஒருவரை எப்படி அடிக்கிறது, அவனை எப்படி கெடுக்கிறது, அவனுடைய பெயரை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற முயற்சியில் ஒரு பெரிய கூட்டம். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணம் எழுதுகிறாங்க. இந்த பேராசை எவ்வளவு ஆபத்தானது. ஒரு பிரயாணத்துக்கு கிளம்புறாங்க. அவரோட ஒரு மனிதர் நானும் வர்றேன் அப்படிங்கிறார். சரி வா. அப்போ 2 பேர்கிட்ட இருக்க உணவு 3 ரொட்டி இருக்குது. பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நதி ஓரமாக அமர்ந்து பசி வந்துடுச்சு, சாப்பிட்றாங்க. கூட இருக்கிறவர் ஒரு ரொட்டி சாப்பிட்றாங்க. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரொட்டி சாப்பிட்றாங்க. இருக்கிறது ஒரு ரொட்டி பாதி இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர் அருந்துவதற்காக அந்த நதியின் பக்கம் சென்று தண்ணீரை அருந்திவிட்டு வருகிறார்கள். இருந்த ஒரு ரொட்டியை காணோம். அப்போ அந்த நண்பர்கிட்ட கேட்குறாரு, இன்னொரு ரொட்டி இருந்துச்சா எங்கப்பா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு தெரியலைங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி வா அப்படின்னு பிரயாணம் தொடருது. கொஞ்சம் தொலைவில் போன பிறகு 2 மான் குட்டி, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மான் குட்டியை பிடித்து அறுத்து அதை அப்படியே பொரித்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்றாக வைத்து அல்லாஹ்வினுடைய அனுமதி கொண்டு நீ உயிர் பெற்று எழு அப்படின்னு சொன்ன உடனே அது உயிர் பெற்று மீண்டும் மான்குட்டியாக எழுந்து நின்றது. கூட இருக்கிற அந்த மனுஷன் அதை பார்த்தான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா அல்லாஹ்வினுடைய உத்தரவில் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் காட்ட வச்சான்ல,
அவன் மீது சத்தியமாக கேட்குறேன், அந்த ரொட்டியை யாருப்பா எடுத்தா? இல்லைங்க எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னான். சரி வா, இன்னும் கொஞ்சம் தொலைவில் போகிறாங்க. ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த கூட இருக்கிற அந்த மனிதனுடைய கையை பிடித்து கொண்டு தண்ணீரில் இறங்குறாங்க. தரையில் நடப்பதை போன்று நடந்து அந்த பக்கத்து போயிடுறாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த அற்புதத்தை அல்லாஹ் வந்து காட்ட வச்சான்ல, அவன் மீது சத்தியமாக கேட்குறான், அந்த ரொட்டியை எடுத்தது யாருப்பா? இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சரி போகிறாங்க. ஒரு வனாந்தர காடு, மண் குவியலாக இருக்குது. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மண் குவியலை பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய அனுமதி கொண்டு தங்கமாக நீ மாறு அப்படின்னு சொன்னவொன்னே அப்படியே தங்க குவியலாக அது மாறிடுது. தங்க குவியலாக அது மாறிடுது. இவன் பார்க்குறான், ஆஹா இவ்வளவு தங்கமா? ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவசரப்படாத, இருக்கிற இந்த தங்க குவியலை 3ஆக பங்கு வைப்பான். ஒன்று எனக்கு, ஒரு பங்கு எனக்கு, இன்னொரு பங்கு உனக்கு, இன்னொரு பங்கு அந்த ரொட்டியை எடுத்தான்ல அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறான், அந்த ரொட்டியை எடுத்தது நான் தான் அப்படிங்கிறான். அந்த ரொட்டியை எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 3ஐ நீனே வச்சுக்க, இனிமேல் என் கூட தொடர்றது உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. தங்க குவியல், சந்தோஷம், அதை பாதுகாக்கணும், இப்போ எடுத்து செல்லணும், உட்காந்து யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு 2 மனிதர்கள் வர்றாங்க. அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோகான தங்கமா, இவன்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம கைப்பற்றிடணும், இவனை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கிற ஒரு வேலையில் இறங்கும் பொழுது இவன் பேசுகிறான் அவன் 2 பேர்கிட்ட, எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத 3ஆக பங்கு போட்டுக்குவோம், உனக்கு ஒன்று, உனக்கு நீங்கள் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன், அதனால் நீங்கள் வேறு தவறான வழியில் நீங்கள் இறங்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லிவிட்டு உடனே அவன் சொல்கிறான், சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் போய் ஊரில் போய் சாப்பிடுவதற்கு உணவு வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம இதை 3 பங்காக வச்சு எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஒருத்தர் போய் சாப்பாடு வாங்க போகிறார். அவர் சாப்பாடு வாங்க போனவன் அவன் யோசிக்கிறான், நம்ம எதுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு ஒரு பங்கு எடுக்கணும், சாப்பாட்லேயே விஷத்தை கலந்து கொடுத்துட்டா 2 பேரும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா முழுமையும் நமக்கு கிடச்சிருமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த இருக்கிற 2 பேரும் ஆலோசனை பண்ணுறாங்க. அவன் வந்த பிறகு அவனுக்கு எதுக்கு நம்ம ஒரு பங்கு கொடுக்கணும், வந்த உடனே அவனை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம். எல்லாம் பேராசை. அவன் போனவன் உணவை வாங்கி அதில் விஷத்தை கலந்து கொண்டு வரான். இந்த 2 பேரும் வந்த உடனே சாப்பாடை வாங்கி கையில் வச்சுட்டு அவனை கொண்டுடுறாங்க. அப்பா முடிஞ்சுப்பா, இருக்கிறது நம்ம 2 பேர்த்துக்கு தான், முதல்ல நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அங்கனையே செத்து மடிகிறாங்க. 3 பேரும் செத்து கிடக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வர்றாங்க அந்த வழியில். அப்போ தான் சொல்கிறாங்க, இதுதான் உலகம், தவறான முறையில் அடையணும்னு ஆசைப்பட்டு ஓடுனீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி தான், உங்கள் கையிலையும் கிடைக்காது, நீங்கள் கேவலப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் அந்த சரித்திரத்தில் ஹஸ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறதை நம்ம பார்க்குறோம். ஆக அன்பானவர்களே, பேராசை என்பது அவ்வளவு ஆபத்தானது. இருப்பதை கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிம்மதிக்கு எது கெடுதியாக இருக்குமோ, நிம்மதியை எது கெடுக்குமோ அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னஅஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு. யார் இஸ்லாத்தை ஏற்று போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் தனக்கு வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார். முஸ்லீமாக இருக்கணும். 2வது, போதுமான நமக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை கொடுத்துருக்கிறான். 5 கார் வேணும், பெரிய பில்டிங் வேணும், அப்படி ஆசைப்படக்கூடாது. நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு நம்ம தகுதிக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், அதை வச்சு நம்ம எவ்வளோ முன்னேறினாலும் முன்னேறலாம். இஸ்லாம் அதை வரவேற்குது. சரியான வழிகளில் நீ போ, தவறான வழிகளை நோக்கி முன்னேறணும்னு நீ ஆசைப்படாத. அந்த மாதிரி நீ போகக்கூடிய நிலையில் நீ வெற்றி அடைவாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போதுமான அளவிற்கு ரிஸ்க் தரப்பட்டு அல்லாஹ் எதை தந்தானோ அதுவே நமக்கு போதுமானது என்று நீ நினைத்தால் வாழ்க்கையில் உன்னை ஜெயிப்பதற்கு வேறு யாரும் இல்லை, நீதான் வெற்றியாளன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய இன்றைய இந்த வசனத்தின் மூலமாக பேராசை என்பது ஆபத்தானது, அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு
எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதுவே நமக்கு போதுமானது. மிகப்பெரிய செல்வந்தர் யார் என்றால் இருப்பதை கொண்டு போதும் என்று நினைப்பவரே மிகப்பெரிய செல்வந்தர். வசதி வாய்ப்புகளை பெற்றவர் செல்வந்தர்கள் அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த வாழ்வை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்திலே அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை தந்தருள்வானாக. யாரெல்லாம் நம்மிலே கடனாளிகளாக பல்வேறு விதமான கஷ்டத்திலும் சிரமத்திலும் தொழில் ரீதியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தனிப்பெரும் உதவிகளை செய்து அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களை தூரமாக்கி சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. தொழில் துறைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்